إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிலையானது இல்லை, நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நமக்கு தெரியும், மீலாதுன் நபி என்று சொல்லக்கூடிய இந்த பெயரிலே வெகு விமர்சையாக பல இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்குயிராக நேசிக்கிறோம், உயிருக்கு மேலாக நேசிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்டை ஒட்டுமொத்தமாக பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இதில் இருந்த போதிலும் இதை இரு சாராராக நம்மால் பிரிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தேதி ரபீஉல் அவ்வல் பிறை 9 என்றும் பிறை 12 என்றும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான தேதி பிறை ரபீஉல் அவ்வல் 12 என்றும் இது போன்ற செய்திகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்போது நாம் சொல்லக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ரபீஉல் அவ்வலின் விஷயத்தில் ஒட்டுமொத்த சாரார்களையும் இரண்டு அடிப்படையில் நம்மால் கொண்டு வந்துவிட முடியும். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அளவு கடந்து எக்ஸ்ட்ரீமாக சென்று விட்டவர்கள். ஒரு அளவு, எந்த அளவு மார்க்கம் எதை சொன்னதோ அதை கடந்து சென்று விட்டவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்காக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த கண்ணியத்தையும் மக்களுடைய மனதில் இருந்து மறக்கடிக்க செய்து விட்டவர்கள். ஒன்றுமே இல்லை, நபி அவர்கள் ஒரு மனிதர், அவ்வளவுதான் என்று சொல்லி 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ, எந்த அளவு குர்ஆன் பேசுகின்றதோ அந்த அளவை விடவும் கீழாக போய்
இந்த மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையே மறக்கடிக்க செய்து விட்டவர்கள் இன்னொரு சாரார். இப்போது நாம் இந்த இரு சாராரிலும் இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சரியான தீனை புரிந்து கொள்ளும்படி அல்லாஹு தஆலா நம்மை அந்த ஜமாத்தில் சேர்க்கட்டும். இப்போது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனில் மிக தெளிவாக பலதரப்பட்ட கேரக்டர்களை கொண்டு பேசுகின்றான். அல்லாஹ் பேசுகின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று பேசுகின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் உயர்ந்த குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜம் முனீரா, உங்களை தாயியாகவும் சூரியனை போன்று பிரகாசமாகவும் சந்திரனை போன்று ஒளி காட்டக்கூடியவர்களாகவும் உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய சிறப்பை, அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா உயர்த்தி பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கின்றானோ அந்த அளவிற்கு நபி அவர்களை உயர்த்தி பார்ப்பதும், அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் இந்த முஃமினீன்களின் மீது கடமை. அதில் யாரும் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. அல்லாஹ் எப்படி நபி அவர்களை உயர்த்தி இருக்கின்றானோ, வரஃபஅனா லக ذிக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதனால் வரைக்கும் அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றான். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருப்பான். அதை யாராலும் குறைத்து விட முடியாது. இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு முன்னுரையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு இப்படி ரபீஉல் அவ்வல் மாதம் வந்ததும் நீங்கள் பயான்களை கேட்கலாம். ஒரு பயான் மீலாதுன் நபியை பற்றி இருக்கும், இன்னொரு பயான் மீலாதுன் நபி இல்லை என்பது பற்றி இருக்கும். இந்த இரண்டோடு சுருங்கி போகும். ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இந்த இரண்டு விஷயங்களுமே இஸ்லாம் சொல்லக்கூடிய நோக்கத்தை சென்று அடைந்ததா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஒரு சாரார் மீலாதுன் நபி என்று பேசுவார்கள், இன்னொரு சாரார் மீலாதுன் நபி இல்லை, மீலாதுன் நபி இல்லை என்று சொல்வார்கள். இந்த இரண்டு விஷயங்களும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நோக்கத்தை கொண்டு வந்து சேர்த்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. இதே ரபீஉல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விலாதத் பிறப்பும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் மரணமும் மகத்தான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றது. இந்த இரண்டும் இல்லாத அந்த விஷயத்தின் பக்கம்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றும் என்றும் பயணிக்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தும் இந்த சமூகத்திற்கு கியாமத் நாள் வரை வர இருக்கின்ற மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதுதான் இந்த தீனுடைய நோக்கம். அதன் பக்கம் நாம் கடந்து செல்வதுதான் சரியான குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய அடிப்படையில் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த மகத்தான நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னால் சுருக்கமான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஒரு நேரத்தை, ஒரு தினத்தை, ஒரு மாதத்தை குறிப்பாக்கி சிறப்பாக்குவது என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். இது மீலாதுன் நபிக்கு ஆதாரம் இல்லை. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்தை, ஒரு நாளை, ஒரு விஷயத்தை எந்த நோக்கமும் இல்லாமல் நீங்கள் சிறப்பிற்குரியதாக ஆக்கினால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதை மார்க்கம் சொல்லவும் இல்லை. மாற்றமாக நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி நோக்கத்திற்காக அந்த தினங்கள் நினைவு கூறப்பட்டால் அது மார்க்கம் பேசுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய யௌமுன் நஹர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக திருநாள் கியாமத் நாள் வரைக்கும் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் துல்ஹஜ்ஜுடைய பிறை 10ஆம் நாளை அல்லாஹு தஆலா சிறப்பிற்குரிய தினமாக ஆக்கிவிட்டான். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 9 தினங்களையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிற்குரிய தினமாக ஆக்கி காட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக். நான் சுருக்கமாக கடந்து செல்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தெளிந்த சிந்தனையோடு, தூர பார்வையோடு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ரவேல் மக்களையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றிய தினத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்தடுத்த வருடங்கள் நோன்பு வைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் தியாகம் என்பது நோக்கமாக இருந்தது. இதே தியாகத்தை நீங்கள் அல்லாஹுக்காக செய்ய முன்வர வேண்டும் என்பதுதான் ஆடு அறுப்பதனுடைய நோக்கம் என்பதை நாம் புரிய வைத்திருக்கின்றோம் பலமுறை. இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நோன்பில், ஆஷுராவுடைய நோன்பில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். பின்பு காலம் வர வர அந்த விஷயம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. சமூக மக்களுக்கு அது தெரியவில்லை. மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யஹூதி சொல்லி புரிய வைக்கின்றார், ஹாதா யௌமுன் அஸீம், இது எங்களுக்கு மகத்தான நாள். இந்த நாள்ல போய் என்ன நோன்பு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க அசால்ட்டா கேக்குறீங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய நாள். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எங்களுடைய சமூகத்தையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றிய நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த யஹூதி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாம் நெருக்கமானவர்கள். அந்த தினத்தை நோன்பு வைப்போம், அந்த தினத்தை அலங்கரிப்போம். ஆனால் இங்கு நோக்கம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது. இது யூதர்களுக்கு ஒப்பாகவே இருக்கின்றதே. அல்லாஹ்வின் தூதரே, சேர்த்து வையுங்கள், 9-10 சேர்த்து வையுங்கள். ஆனால் அந்த சிறப்பை விட முடியாது. அதை நாம் நினைவு கூறி ஆக வேண்டும். இதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினான் லைலத்துல் கத்ரில். அந்த 10 இரவுகளை சிறப்பாக்கினான், அந்த மாதத்தையே சிறப்பாக்கினான். இப்படி அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி குறிப்பாக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நோக்கங்கள் மையப்படுத்தப்பட்டது. நோக்கம் இல்லாமல் எந்த ஒன்றும் இல்லை. நோக்கத்தை மையமாக கொண்டு எவர் ஒருவர் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலும் நோக்கம் மையப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையை நீங்கள் முதலில் நிதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹவாரியன்களுடைய செய்தி குர்ஆனில் மாஇதாவில் கூறப்படுகின்றது. ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கூறினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதரே, எங்களுக்கு ஒரு மாஇதாவை இறக்கும்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வந்தது. விளையாடுகிறீர்களா? அல்லாஹ்வை வெறுப்பேற்றணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு உணவு தட்டை, மறவையை வானிலிருந்து இறக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கோபப்படும் போது ஹவாரியன்கள் சொன்னார்கள், நாங்கள் வீணாக ஒரு விளையாட்டாக இதை ஒரு குறைப்படுத்தும்படி கேளிக்கையாக சொல்லவில்லை. நீங்கள் இறக்கினால் அதிலிருந்து நாங்கள் உண்ணுவோம், அல்லாஹை நாங்கள் மெய்ப்படுத்துவோம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை இன்னும் உறுதியான சான்றாக இது அமையும் என்று அந்த மக்கள் தங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தியதற்கு பின்னால் அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தன் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வஆகிரினா வஆயத்தன் மின் தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வஆகிரினா வஆயத்தன் மின். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், ஒரு மாஇதாவை நீ எங்களுக்கு இறக்கு. ஒரு உணவு தட்டு, மறவை, அதில் ரொட்டி, இறைச்சி, உணவு, அல்லாஹ் நாடிய உணவுகள் இருந்தது. இந்த உணவு தட்டை நீ இறக்குவாயாக. இப்படி இறக்குவது என்பது எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய பின்னோர்களுக்கும் ஈத், இது ஒரு பெருநாள் தினமாக இருக்கும். வஆயத்தன் மின்க், உன்னிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. பின்பு அடுத்த வசனம் சொல்லி காட்டுகின்றது, யார் இதற்கு மேலும் இந்த தீனை மறுப்பார்களோ, உம்மை இறை தூதராக ஏற்றுக்கொள்வதை விட்டு மறுப்பார்களோ, அவர்களை இதற்கு முன்னால் நான் செய்த வேதனைகளை விட கடுமையாக இவர்களுக்கு நான் வேதனை செய்வேன் என்று அடுத்த வசனங்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடங்கள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், நோக்கத்தை மையமாக கொண்டு எந்த விஷயம் எதற்காக செய்யப்படுகின்றது என்பதை கொண்டு அது மாறுபடும். நோக்கம் தெளிவாக இருந்தால் தியாகம், நன்றி செலுத்துதல், தக்குவா, ரமலானுடைய குர்ஆன் இறங்குதல் என்பது ஹுதல் லின்னாஸ், ரமலானிலே நாம் இறக்கிறோம் அப்படின்றது மேட்டர் இல்ல. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக குர்ஆனை நாம் இறக்கினோம். இதே போன்றுதான் இந்த இடம் ஈதாக நாம் ஆக்குவோம். ஆனால் இது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அத்தாட்சியாக, இறக்கப்பட்ட அந்த தட்டை அத்தாட்சியாக ஆக்கப்பட வேண்டும் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில்
அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த வருடத்திலிருந்து நாம் ஹிஜ்ரியை கணக்கிடுவது என்பதனுடைய ஒவ்வொரு வருடத்தை சொல்லும் போது ஹிஜ்ரத் செய்த அந்த விஷயத்தை 23 ஆண்டுகளில் மைய நோக்கமாக இது தெரிகின்றது. இங்கிருந்து ஹிஜ்ரி 1 நாம் கொண்டு செல்லலாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இந்த விஷயம் நோக்கங்கள் மையப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்காது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பும் ஒரு நோக்கத்தை மையப்படுத்தி வைத்திருக்கின்றது. அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர விழாக்களுக்காக கோலாகலமாக கொண்டாடப்படுவதற்காக அல்ல. இங்கு நோக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்களை ஹதீஸே ஜிப்ரீலின் பக்கம் நான் கொண்டு வருகின்றேன். இது மிக ஆழமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை நீங்கள் பல நேரங்களில் பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். இந்த ஹதீஸை திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்திருப்பீர்கள். பலமுறை நீங்கள் இந்த ஹதீஸை உணர்ந்திருப்பீர்கள். இஸ்லாத்தினுடைய தீனுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் 5 வரிகளில் உலகத்தினுடைய ஆக சிறந்த 2 முஅல்லிம்கள் நமக்கு கற்றுத் தந்து விட்டார்கள். அல்லாஹுக்கு அடுத்து இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த 2 ஆசிரியர்கள், ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மற்றொன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருவர்களும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு இந்த தீன் என்றால் என்ன, இந்த தீன் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற இந்த அம்சத்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தந்து விட்டார்கள். இந்த ஹதீஸை பார்ப்பதற்கு முன்னால், இந்த ஹதீஸினுடைய துவக்கம் செல்லும் போதே இந்த ஹதீஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவத்தை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெண்மையான ஆடையை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருமுடியை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த புத்துணர்வை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த நேர்த்தியான வேகத்தை ஒட்டுமொத்தமாக இன்ச் பை இன்ச்சாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பக்குவமாக பேசுகிறார்கள். அவருடைய தலைமுடியின் கருப்பு அது போன்ற கருநிறம் இல்லை. அவருடைய வெண்மையான ஆடை அவ்வளவு துல்லியமான வெண்மையான ஆடையாக இருந்தது. அவர் எங்களுக்கு மத்தியில் அறிமுகமானவர் இல்லை. அவருடைய முகத்தில் பயணத்தின் எந்த கலைப்பும் இல்லை. அவருடைய ஆடையில் பயணம் செய்த எந்த அழுக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று தெரியாதப்போ, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தோற்றம் இது ஒரு இடைக்குறிப்பாக நான் பேசினாலும் இன்றைய நிலையில் இது மிக முக்கியமானது என்பதனால் இதை நான் நினைவுபடுத்துகின்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருந்தது வாலிப தோற்றம். வாலிபத்தினுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருநிறமாக, வயதானவர் இல்லை, சிறுபிள்ளையும் இல்லை, நடுத்தர வயது. இந்த நடுத்தர வயதை இஸ்லாம் அவ்வப்போது ஆங்காங்கே இந்த விஷயங்கள் வரும்போதெல்லாம், சம்பவத்தை சொல்லும் போதெல்லாம் வாலிபத்தை மையப்படுத்தி இஸ்லாம் கொண்டு வந்து காட்டியிருப்பதை குர்ஆன் நெடுக்க நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸிலும் நீங்கள் பார்க்கலாம். சம்பவம் வேறு எதையோ கொண்டு செல்லும், சம்பவம் வேறு ஒரு நோக்கத்தை கொண்டு செல்லும். ஆனால் அல்லாஹ் அங்கு மையப்படுத்தி இருப்பான் வாலிபத்தை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா அங்கு மையமாக நிறுத்தியிருப்பான். காரணம், வாலிபத்தினுடைய வயதில் இஸ்லாத்தின் பக்கம் ஒருவர் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தினுடைய நடைமுறையை பேணுவது அல்லாஹ்விடத்திலே இரட்டிப்பான விருப்பத்தை கொண்டு வருகின்றது. வாலிபர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மிகுதியாக வரக்கூடிய இந்த அடிப்படையை அல்லாஹ் தஆலா உயர்த்தி பேசி காட்டுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபத்தை அல்லாஹ் தஆலா வரலாற்றில் குறிப்பிடுகின்றான். பாவத்தில் இருந்து அவர் எப்படி விலகி இருந்தார் என்று பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமையை, வாலிபத்தை குர்ஆன் பேசுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபத்தை குர்ஆன் பேசுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபம் கஞ்சாவின் பக்கம் செல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபம் தம்மடிப்பதின் பக்கம் செல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபம் உங்களுடைய வீடியோ கேமை போன்று செல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபம் அல்லாஹ்வை தேடி சென்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த புத்தி கூர்மை, அவர்களுடைய இளமையினுடைய துடிப்பு
இந்த தீனுக்காக எதையேனும் நாம் செய்தாக வேண்டும் என்பதில் முனைப்போடு இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுடைய வாலிபத்தையும் அல்லாஹ் தஆலா மையப்படுத்தி பேசுவதை நீங்கள் காணலாம். 13 இளைஞரை முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிற்கு முஅல்லிமாக, ஆசிரியராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இது ஆரம்ப நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிலை. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த படைக்கு 16 வயது கொண்ட உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக அனுப்பி வைத்தார்கள். இன்றும் நான் வழிமொழிகின்றேன். பல பள்ளிவாசல்கள் இதுவரைக்கும் முன்னேறாமல் இருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று, எங்கு பார்த்தாலும் நிர்வாகிகள் வயதானவர்கள், ஏன் இப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை பின்பற்றக்கூடிய நாம் 7 நபர்களை நிர்வாகிகளாக தேர்வு செய்தால் குறைந்தபட்சம் ஒரு 3 நபர்களை வாலிபர்களாக போடுங்கள். பின்பு எப்படி அவர்கள் தம்மடிப்பார்கள் என்று பார்க்கலாம். பின்பு எப்படி அவர்களுடைய சிந்தனை பெண்களின் பக்கம். அல்லாஹ்வுடைய வீட்டை பராமரிக்கும் பொறுப்பை இந்த வயதில் எங்களிடத்திலே இந்த ஊர் மக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவருக்கு 10 நண்பர்கள் இருப்பார். நீங்கள் கூலிக்காக, காசுக்காக உழைப்பாளிகளை கொண்டு வந்து வேலை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளை வாலிபர்கள் மனமு வந்து கூலி இல்லாமல் பள்ளிவாசலுக்காக நண்பர்களை வைத்து செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் சென்று விடுவார்கள். இது வாலிபத்தில் இருக்கக்கூடிய தேட்டம், வாலிபத்தினுடைய தொடக்கம். அல்லாஹ்வினுடைய வீட்டினுடைய பொறுப்பை வாலிபர்களிடத்தில், இளைஞர்களிடத்தில் கொடுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சஹாபாக்களை இளமையிலிருந்து பயிற்றுவித்தார்கள். வாலிபத்தினுடைய உச்சகட்டம் நாளை மறுமை நாளையில் 7 கூட்டத்தார்களில் இரண்டாவது சாரார் ஷாபுன் ஃபீ இபாதத்தில்லாஹ், வாலிபத்தை அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நல்லடியார்களுடைய அந்த பட்டியலில் கழித்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாலிபம் என்பது பொக்கிஷமானது. இந்த வாலிபத்தை, துடிப்பை, இளமையை தீனின் பக்கம் எப்படி செலுத்துவது, தீனின் பக்கம் எப்படி கொண்டு வருவது என்பதை முனைப்போடு சிந்தனை செய்யுங்கள். இது டிவி வீடியோ கேமுக்காக, இது மற்ற உலக ஆதாயத்திற்காக அல்லாஹ் தஆலா இந்த வாலிபத்தை மிக அழகாக கொடுத்திருக்கின்றான், மிக தெளிவாக கொடுத்திருக்கின்றான். எந்த ஒரு வேலையும் உங்களுடைய மனதையும், உங்களுடைய மூளையையும், உங்களுடைய உடலையும், உணர்வையும் ஒருமித்து ஒன்று சேர்த்து ஒரு வேலையை துடிப்புடன் செய்யக்கூடிய ஆகச் சிறந்த ஒரு அம்சம்தான் இந்த வாலிபம். இளைஞர்களே, கண்ணியத்திற்குரிய இளைஞர்களே, தயவு செய்து உங்களுடைய இந்த வாலிபத்தை இந்த தீனுக்காக, இந்த இஸ்லாத்திற்காக அடுத்த கட்டம் எப்படி கொண்டு செல்வது, இந்த தீனை எப்படி எடுத்துச் செல்வது என்பதின் பக்கம் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்கள். அல்லாஹுக்காக உங்களுடைய வாலிபத்தை கேமில் அமர்ந்தும் மற்ற தேவையில்லாத காரியங்களில் சென்று தயவு செய்து வாலிபத்தை வீணடித்து விடாதீர்கள். ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், உங்களுக்கும் வயதாகும். அந்த நேரத்தில் விவேகத்தோடு நீங்கள் யோசிப்பீர்கள். எதையாவது செய்யலாம் என்று உங்களுடைய மனம் சொல்லும், எதையாவது செய்து முடிக்கலாம் என்று உங்களுடைய மூளை பேசும். உங்களுடைய உடல் ஒத்துழைக்காது, உங்களுடைய உடல் அந்த நேரத்தில் ஒத்துழைக்காது. துடிப்போடு நீங்கள் பேசுவீர்கள், துடிப்போடு உங்களுடைய சிந்தனை சொல்லும், ஆனால் உடல் ஒத்துழைக்காது. அல்லாஹ் தஆலா இப்போது கொடுத்திருப்பது மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய பொக்கிஷம். உங்களுடைய மூளை என்ன சொல்கின்றதோ, உங்களுடைய இதயம் எதை பேசுகின்றதோ அதன் பக்கம் உங்களுடைய உடலை முழுக்க உங்களால் வடிவமைக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் வாலிபம். இதை இந்த தீனுக்காக, இந்த இஸ்லாத்திற்காக ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். முஅல்லிம்களாக, மார்க்கப்பற்று கொண்ட ஆசிரியர்களாக, ஷுஹதாக்களாக, ஷஹீதுகளாக இந்த தீனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பவர்களாக, தாயிகளாக, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஹாஃபில்களாக பல சஹாபாக்களுடைய வாலிபத்தை, இளமையை இந்த தீனுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வாலிபர்களுடைய தியாகம் தான், ஒட்டுமொத்த வாலிப சஹாபாக்களுடைய தியாகம் தான் இன்று நாம் இந்த தீனை சொகுசாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுடைய வாலிபத்தை, உங்களுடைய இளமையை இந்த தீனுக்காக பயன்படுத்துங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு சொல்லுவது அந்த
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகையும் அந்த தோற்றத்தையும் வர்ணிக்கிறார்கள். அவர்களுடைய இளமையை, வாலிபத்தை நாம் உன்னிப்பாக இதை தனித்து எடுத்து பார்க்க வேண்டும். பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நெருக்கமாக வந்தார்கள். அத்தஹியாத்திலே இவர்களுடைய முட்டுக்காலும் அவர்களுடைய முட்டுக்காலும் ஒன்றாக சேர்வதை போன்று அமர்ந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடையின் மீது வைத்தார்கள். ஃபஅக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் என்று கூறினார்கள். நீங்கள் உண்மையை கூறினீர் என்று சொன்னார்கள். பின்பு ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி நீங்கள் எனக்கு கூறுங்கள். அல்லாஹையும், வானவர்களையும், மறுமை நாளையும், வேதங்களையும், ரசூல்மார்களையும், விதியையும், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நன்மை தீமை ஏற்படுகின்றது என்பதை நம்புவதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்னவென்று நீங்கள் கூறுங்கள் என்று கூறினார்கள். இஹ்சான் என்ற இந்த ஒற்றை வார்த்தைக்கு ஒரு பொருளை வைத்துவிட்டு நம்மால் கடந்து செல்ல முடியாது. இஹ்சான் என்ற பொருள் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இஹ்சான் என்ற இந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிந்து வீட்டிற்கு சென்றதற்கு பின்னால் குர்ஆனை எடுங்கள். எங்கெல்லாம் இஹ்சான் என்று குர்ஆனில் வருகின்றதோ, எங்கெல்லாம் முஹ்சின் என்று குர்ஆனில் வருகின்றதோ, எங்கெல்லாம் ஹுஸ்ன், ஹசன், முஹ்சின் எங்கெல்லாம் வருகின்றதோ இந்த எல்லா இடங்களையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அர்த்தங்கள் அல்லாஹு தஆலா எப்படி பேசியிருக்கின்றான் என்பதை பார்த்து பின்பு இஹ்சான் என்ற இந்த விஷயத்திற்கு நீங்கள் வாருங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் ஹிக்மத்தான பதிலை குறிக்கின்றார்கள். 2 துண்டுகளாக இஹ்சான் என்ற இந்த வார்த்தைக்கு 2 துண்டுகளாக ஹிக்மத்தான ஒரு பதிலை மிக ஆழமாக கொடுக்கின்றார்கள். ஒன்று, அல்லாஹ்வை நீர் பார்ப்பது போன்று வணங்குவதாகும், அல்லது அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று வணங்குவதாகும் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை நாம் தொழுகையோடு இணைத்து விட்டோம். நாம தொழும் போது அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழணும், இல்லை என்றால் அல்லாஹ் குறைந்தபட்சம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று தொழ வேண்டும் என்று நாம் தொழுகையில் இணைத்து விட்டோம். ஆனா அப்படி இல்லை. ஹதீஸில் அந்த இடத்தில் சல்லா, சல்லு என்ற வார்த்தை இல்லை. அங்கு இருக்கின்றது தஅபுத், தஅபுத். இஹ்சானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த 2 துண்டிலும் நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்ற அபுதாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் நீ அபுதாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய ஆழமான பொருள். பின்பு அபுதுக்கு ஏற்கனவே நாம் பலமுறை சொல்லி இருக்கின்றோம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனி, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று ஒப்புக்கு சப்பா அர்த்தம் கொடுத்து அந்த வசனத்தை தயவு செய்து கடந்து செல்பவர்களோடு நிற்காதீர்கள். எனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அடியார்களாக, வாழ்நாள் முழுவதும் இந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, வாழ்நாள் முழுவதும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழக்கூடிய நபர்களாக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இப்படி ஆக்கிக் கொள்வதற்காகவே தவிர மனிதர்களையும் ஜின்களையும் நான் ஆக்கவில்லை என்று அல்லாஹ் பேசுகின்றான். அதுதான் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன் என்று ஒவ்வொரு இடத்தில் வரக்கூடிய அபுதுகளுக்கும் வணக்கம் என்பதும் அதற்குள் இன்குலூட் ஆகும். ஆனால் வணக்கமே அதனுடைய பொருள் அல்ல. இதுதான் இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சான் என்றால் என்னவென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக பதிலை சொன்னார்கள். இப்ப நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாம், ஈமான், இஹ்சான். பின்பு 4வது கேள்வியை கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மறுமை நாளை பற்றி எனக்கு அறிவியுங்கள். அனிஸ்ஸாஅ ஃபஅக்பிர்னி அனிஸ்ஸாஅ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஆழமான ஹிக்மத்தான பதிலை கொடுத்தார்கள். கேள்வி கேட்கப்படுபவரை விட கேள்வி கேட்பவரே மிகவும் அறிந்தவர் என்று சொன்னார்கள். இந்த இடம் நாம் மிக கவனத்தோடு கிராஸ் செய்ய வேண்டிய இடம். உண்மையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை நாள் எப்போது என்று தெரியாது என்று தெரியுமா தெரியாதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். இது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிந்த விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில்
எனக்கு தெரியாது அல்லது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரிந்திருக்கலாம் என்று சொல்வதை விட்டுவிட்டு கேள்வி கேட்கப்படுபவரை விட கேட்பவர் மிகவும் அறிந்தவர். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுமை நாள் எப்போது தெரியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களா? நபி அவர்களுக்கு தெரியும், நபி அவர்களுக்கும் தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மறுமை நாள் எப்போது என்று தெரியாது. இரண்டு முஅல்லிம்களுக்கும் தெரியும் மறுமை நாள் எப்போது என்று அல்லாஹ் ஒருவன் மட்டுமே மிக அறிந்தவன். இப்ப இந்த இடத்தில் என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும்? அவர் மறுமை நாளை பற்றி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கப்படுபவரை விட கேட்பவரே மிகவும் அறிந்தவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இரண்டு நபர்களுக்கும் தெரியும், இரண்டு நபர்களுக்கும் மறுமை நாள் என்று எப்போது என்று தெரியாது. அதை பற்றி அல்லாஹ் ஒருவனே மிக அறிந்தவன் என்பதை இருவர்களும் மிக தெளிவாக தெரிந்தே வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஹதீஸினுடைய கடைசியில் சொல்லி காட்டுகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்களே, ஏன் வந்தார்கள் தெரியுமா? உங்களுக்கு உங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆகச் சிறந்த இரண்டு முஅல்லிம்கள், இரண்டு உஸ்தாதுகள், இரண்டு ஹஸ்ரத்மார்கள் சேர்ந்து உலகத்தினுடைய கடைசி மக்கள் வரைக்கும் இந்த தீன் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக புரிய வைத்து விட்டார்கள். மறுமை நாளை பற்றி இவர்களுக்கும் தெரியாது, மறுமை நாளை பற்றி அவர்களுக்கும் தெரியாது. பின்பு ஏன் கேள்வி கேட்டார்கள்? பின்பு ஏன் கேள்வி? யாரிடத்தில் இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இந்த மூன்றும் பூர்ணத்துவம் பெறவில்லையோ இவருக்கு பிரச்சனை இந்த மறுமை நாளையில் தான் என்பதை புரிய வைப்பதற்காக மிக துல்லியமாக கேட்டார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய உலக வாழ்க்கை இருந்தாக வேண்டும். ஒருவேளை இதில் நீங்கள் குறை வைப்பீர்களேயானால், நீங்கள் கோளாறு செய்து விடுவீர்களேயானால், உங்களுடைய வாழ்நாள் இந்த மூன்றுக்கு அப்பால் வேற ஏதோ ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழ்வீர்களேயானால், அடுத்து இருக்கக்கூடிய மறுமை நாள் மிகப்பெரிய நாள். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த தினத்திலே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதை இருவர்களும் சேர்த்து நமக்கு புரிய வைக்கின்றார்கள், சேர்ந்து நமக்கு புரிய வைக்கின்றார்கள். பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஐந்தாவதாக கேட்டார்கள், சரி அப்படி என்றால் அதனுடைய அமாரத் அடையாளத்தை எனக்கு சொல்லுங்கள், மறுமை நாளினுடைய அடையாளம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பட்ட ஹதீஸ்களில் ஏகப்பட்ட மறுமை நாளினுடைய அடையாளத்தை கூறியிருந்தாலும் இந்த இடத்தில் இரண்டு விஷயத்தில் சுருக்கினார்கள். ஒன்று, அன்தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தனது எஜமானியை, எஜமானனை அல்ல, ஒரு அடிமை பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள். அதாவது பெண் குழந்தையை பெற்றெடுப்பதை பற்றி இங்கு கூறப்படுகின்றது. ஒரு அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பால். இதற்கு பல கருத்துக்கள் அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக நான் சொல்ல வேண்டுமானால், பெண்கள் நிர்வாகத்தில் வருவார்கள், பெண்கள் தங்களுடைய ஆதிக்கம் செல்லுபடியாக வேண்டும் என்று எண்ணுவார்கள், பெண்கள் தாங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இந்த உலகம் இருக்க வேண்டும், ஆண்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த சம்பிரதாயம் வந்தால், இந்த நிலை ஏற்பட்டால், நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் மறுமை நாளினுடைய அடையாளம் இது. இன்று பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். இதிலும் வேலை செய்யக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருந்து விட்டால் சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொல்லும்படிதான் அந்த வீடு இயங்கும். தாய் மகள் வரப்போறா அப்படின்னாக்கா அப்படி நடுங்குவாங்க, என் பொண்ணு வரப்போறா, செய்ய போறா, அப்படி இப்படின்னு. சில தாய்மார்கள் பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்ததற்கு பின்னால் ஒரு வாரம் 2 நாளுக்கு அந்த பெண் பிள்ளை வீட்டுக்கு வரப்போறா அப்படின்னா தாயார் நடுங்குவாங்க. இதை ஏன் இங்க வச்சிருக்கேன்னு கேட்பா, இதையே இங்க வச்சிருக்கேன்னு கேட்பா என்று பெற்றோர்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பெண்ணுடைய ஆதிக்க வலுவாக கூடிய நேரத்தில் அதிகமாகும் போது இது மறுமை நாளினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். பெண்கள் நிர்வாகத்திற்கு வரக்கூடாதா, பெண்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடாதா? ஆணுக்கு கீழாக நிர்வாகத்தில் இருக்கலாம், ஆணுக்கு மேலாக பெண்கள் இருக்கக்கூடாது. கணவனுக்கு கீழாக மனைவி நிர்வாகம் செய்யலாம், கணவனுக்கு மேலாக மனைவி நிர்வாகம் செய்யக்கூடாது. உதாரணத்தை சுருக்கமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெண் ஒரு ஆணை விட அழகாக கிராத் ஓதுகிறார்கள், ஒரு பெண் மிகுந்த ஒரு ஆணை விட சிறந்த ஹாஃபிலாக இருக்கிறார்கள், ஒரு பெண் குர்ஆனுடைய மனப்பாடத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் ஒரு ஆணை விட என்பதினால் நான் இமாமத்து செய்கின்றேன் இன்றிலிருந்து என்று ஒரு பெண் யாராவது கூறினால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அல்லாஹ் இந்த வேலையை அவர்களுக்கு கொடுக்கல,
ஒரு பெண்ணை விட குறைந்த இடம் மனப்பாடம் ஆண் செய்திருந்தாலும் ஆண் தான் இமாமத்து செய்வார். இதை அல்லாஹ் வகுத்து வைத்து விட்டான். இதுல நம்ம கேள்வி கேட்க முடியாது. இது அல்லாஹ் வகுத்த வகுப்பு. இந்த வகுத்தலில் அல்லாஹ் எதை நாடி இருக்கின்றானோ, அல்லாஹ் யாரிடத்தில் எந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றானோ அது அப்படித்தான் நடக்கும். இதே போன்றுதான் நிர்வாக பொறுப்பை அல்லாஹு தஆலா ஆண்களிடத்தில் கொடுத்தான். அதை பெண்கள் ஏற்றாக வேண்டும் என்ற இந்த சித்தாந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார்கள். இரண்டாவது அடையாளம், இன்று நிர்வாணிகளாக, சிறு பணியாதவர்களாக, ஏழைகளாக இருப்பவர்கள் எல்லாம் நாளை மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டடங்களில் வாழ்வார்கள். இது நேரடியாக அரபுகளையும் குறிக்கின்றது. மற்ற உலகத்தில் எங்கிருந்தாலும் அவர்களை குறிக்கலாம். அல்லாஹு ஆலம். 150 வருடங்களுக்கு முன்னால் அரபுகளுக்கு தங்களுடைய மண்ணுக்குள் பெட்ரோல் இருக்கின்றது என்று தெரியாது. அதுவரைக்கும் அவர்களுடைய பாலைவனத்தில் அவர்களிடத்தில் இருந்தது அதே ஆடு, மாடு, ஒட்டகம். இதை பராமரிப்பதும் பேரிச்ச பழத்தினுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அவ்வளவுதான். ஆனால் 150 வருடங்களுக்கு முன்புதான் அவர்களுக்கு பெட்ரோல் என்ற மிகப்பெரிய பொக்கிஷம் இருப்பதாக தெரிந்து இதனுடைய சுழற்சியில் தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தையே வைத்திருக்கின்றான். இதிலிருந்து அவர்கள் மேம்பட்டு விட்டார்கள். இன்று இன்டர்நேஷனல் சிட்டி, மிகப்பெரிய புர்ஜ் கலீஃபா, மிகப்பெரிய அடுக்குமாடிகளில் அவர்கள் வலம் வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்க்கலாம். இப்போ இந்த ஹதீஸ் 5 வரிகளை கொண்டிருக்கின்றது. இந்த 5 வரிகளும் ஒரு விஷயத்தை மிக துல்லியமாக சொல்கின்றது. இந்த உலக வாழ்க்கை நீங்கள் விரும்பியதை போன்று வாழ முடியாது. இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த 3இன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை இருந்தாக வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் மறுமை நாளையில் வெற்றி பெறுவீர்கள். அப்படி இருந்தால்தான் மறுமை நாளுக்கு முன்னால் வரக்கூடிய அடையாளம் என்ற ஃபித்னாக்களில் இருந்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இஸ்லாத்தில் இல்லை, நீங்கள் ஈமானில் இல்லை, நீங்கள் இஹ்சானில் இல்லை, எது மறுமை நாளுடைய அடையாளம் என்றே உங்களுக்கு தெரியாது. ஃபித்னாவில் இருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்றே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். மறுமை நாள் எப்போது வரும் என்று தெரியாமல் இருக்கலாம். அது அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு முஃமினுடைய கடமை அடையாளங்களை தெரிந்தாக வேண்டும். இல்லையெனில் இது வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையை இந்த அடையாளங்கள் நமக்கு புரிய வைக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நாளை மையப்படுத்திய இந்த ஹதீஸ் இப்படியே நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் இப்படியே நீங்கள் வந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், மறுமை நாளினுடைய அடையாளங்கள் 6. மறுமை நாளினுடைய அடையாளங்கள் 6. இதில் 2 6 வரை இருக்கக்கூடிய 5 விஷயங்களை அப்படியே விடுங்கள். இப்போது அது நம்மளுடைய தலைப்பில் இல்லை. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளத்தில் சொன்னார்கள், மௌதி, எனது மரணம். என் மௌத் மறுமை நாளினுடைய அடையாளம். மறுமை நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இணைத்து பேசி இருக்கிறார்கள். தங்களுடைய விரல்களை இப்படி காட்டி, நானும் மறுமை நாளும் இப்படி, இந்த விரலை விட இந்த விரல் எப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து விட்டதோ இப்படி நான் கொஞ்சம் முன்னாடி வந்து விட்டேன், எனக்கு பின்னால் இந்த மறுமை வர இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து காட்டிய ஹதீஸ் இருக்கின்றது. என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அப்போ என்ன புரிய வைக்கிறாங்க இந்த சமூகத்திற்கு? ரபீஉல் அவ்வல் மாதம் யார் பிறந்த நாளை கொண்டாடுவது, யார் இறந்த நாளை அனுசரிப்பது, இது மீலாதுன் நபி கொண்டாட்டமா, மீலாதுன் நபி கொண்டாட்டம் இல்லையா என்பதை எல்லாம் எடுத்து ஓரமாக வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் மறுமையினுடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விலாதத், பிறப்பு, அவர்களுடைய மௌத்தின் அடையாளம். எவர் ஒருவர் பிறப்பாரோ அவர் கண்டிப்பாக இறப்பார். எவர் ஒருவர் இறப்பாரோ அதற்கு பின்னால் என்ன என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் மறுமை என்ற மிகப்பெரிய ஒரு நாள் இருக்கின்றது. இதில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்க இருக்கின்றான். அதனுடைய அமளி துமலிகளை பற்றி குர்ஆன் பலதரப்பட்ட எச்சரிக்கையில் பேசுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ரபீஉல் அவ்வல் மறுமையை அளவுக்கு அதிகமாக ஒரு முஃமினுக்கு நினைவூட்ட வேண்டும். மறுமையை அளவுக்கு அதிகமாக எச்சரிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் குமரி குமரி அழ வேண்டிய தினம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். 1450 ஆண்டுகள் கடந்து விட்டது. மறுமை நாளினுடைய நெருக்கத்தில் நாம் இருக்கின்றோம்.
சொல்லப்பட்ட பல அடையாளங்களை விட மிகப்பெரிய அடையாளம், எந்த அருளை, எந்த ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு ரஹ்மத்தாக அருளாக கொடுத்தானோ அந்த ரஹ்மத்தை எப்போது எடுத்துக்கொண்டானோ மறுமை நாளை எதிர்பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் பேசுகின்றான், நீங்கள் இருக்கும் வரைக்கும் அல்லது அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் வரைக்கும் நாம் அதாபை கொண்டு வர மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரைக்கும் அல்லது இஸ்திக்ஃபார் செய்யும் வரைக்கும் நாம் அதாபை கொண்டு வர மாட்டோம் என்ற இந்த வசனம், இதில் ஒன்று சென்று விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய அதாப் நம்முடைய இஸ்திக்ஃபார்கள் தௌபாக்கள் இல்லாமல் போனால் அல்லாஹ்வுடைய அதாப் எப்போது வேண்டுமானாலும் வரும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் மறுமையினுடைய அடையாளம், ஆகிரத்தின் அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விலாதத் பிறப்பு, அது அவர்களுடைய மௌத்துடைய அடையாளம். நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்களோ மறுமையினுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அல்லாஹ்விடத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இறந்தார்களோ மறுமையினுடைய கவுண்ட் டவுன் இன்னும் வேகமாக ஸ்டார்ட் ஆகிவிட்டது அல்லாஹ்விடத்தில். இதை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஆழமான விஷயம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் அவர்களுடைய இறப்பும் விழாவுக்காகவோ கொண்டாடுவதற்காகவோ அதற்காகவோ இதற்காகவோ கொடிப்பிடிப்பதற்காகவோ இல்லை, இல்லவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணமும் பிறப்பும் இந்த இடத்தில் நமக்கு மறுமையை நினைவூட்டுகின்றது. இதை ஆழமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு செய்தி மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அது மறுமைக்கு முன்னால் உங்களுடைய இஸ்லாம், உங்களுடைய ஈமான், உங்களுடைய இஹ்சானை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, நான் உன்னுடைய தந்தை என்பதினால் நரகத்திலிருந்து நான் உங்களை காப்பாற்றி விடுவேன் சொல்லலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய ஈமான், உங்களுடைய இஸ்லாம், உங்களுடைய இஹ்சான் சரியாக இருந்தால் நீங்கள் தப்பிக்கலாம் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலம் இருந்தது. எனவே ரபீஉல் அவ்வல் மாதம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, மறுமையை எதிர்பார்த்து இருங்கள். மறுமைக்கு முன்னால் நம்மை நாம் சரி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலத்தில் எந்த புரட்சியாளர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த புரட்சியாளர்களுடைய கடைசி நொடிகளும் கடைசி நிமிடங்களும் வரலாற்றில் மிகவும் பத்திரமாக பதிவு செய்யப்படும். கடைசி நேரம் அவர் எந்த நிலையில் இருந்தார் என்பதை வைத்துத்தான் அவருடைய வாழ்நாளை முடிவு செய்வார்கள். கடைசி நிமிடங்களில் அவர் என்ன சொன்னார் இந்த மக்களுக்கு என்பதை வைத்துத்தான் அவருடைய கொள்கைகளை முடிவு செய்ய முடியும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிமிடங்களும் இன்ச் பை இன்ச்சாக, நொடி நொடியாக சஹாபாக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு வாரமே மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு வாரத்தை பற்றியோ கடைசி 3 நாட்களை பற்றியோ கடைசி 5 நாட்களை பற்றி பேசுவதற்கெல்லாம் நேரமில்லை. சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் திங்கட்கிழமை வஃபாத் ஆகக்கூடிய அந்த நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் லுஹருடைய அந்த முன்னேறம் முற்பகல் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடந்தார்கள். இதில் ஒரு கருப்பு துணி அவர்களுடைய முகத்தின் மீது போர்த்தப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று அந்த போர்வையை விலக்குவார்கள், சொல்வார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபித்து விட்டான், யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹு தஆலா சபித்து விட்டான். மீண்டும் போர்வையை போர்த்தி முகத்தை மூடிக்கொள்வார்கள். மீண்டும் கொஞ்சம் நேரம் கழித்து இதே போன்று விலக்கிவிட்டு சொல்வார்கள். இப்படி 2 உபதேசங்களை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதில் ஒன்று இந்த உபதேசம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அந்த கடைசி நேரத்திலும் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களை சபித்து விட்டான், அல்லாஹ் இவர்களை சபித்து விட்டான், அல்லாஹ் இவர்களை சபித்து விட்டான் என்று. பின்பு இதையே இன்னும் ஆழமாக சொன்னார்கள், இந்த தீபகற்பத்திலிருந்து இவர்களை வெளியேற்றுங்கள். இந்த பூமியில் 2 மார்க்கங்கள் இருக்கக்கூடாது, இந்த பூமியில் 2 மார்க்கங்கள் இருக்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மாத்திரம்தான் இங்கு வணங்கப்பட வேண்டும். இவர்களை வெளியேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் குறிப்பிட்ட இந்த வரி மிகவும் ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும். இது ஒன்று. பின்பு இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒன்றை சொல்வதை போன்று அவர்களுடைய உதடுகள் அசைத்துக் கொண்டே இருந்தது. ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நான் எனது காதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதட்டிலே கொண்டு சென்று வைத்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுகை 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 என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். எந்த தொழுகையை இன்று வேண்டா வெறுப்பாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோமோ, எந்த தொழுகை தொழுவதற்கு இன்று நமக்கு அசட்டையாக இருக்கின்றதோ, எந்த ஃபஜ்ருடைய தொழுகையை விட தூக்கம் நமக்கு பெரியதாக தெரிகின்றதோ, எந்த ஜும்மாவுடைய தினங்கள் கடைசி 2 ரக்காத்துடைய நேரத்தில் போய்க்கலாம், 12:30 மணிக்கு போகவே முடியாது என்று முடிவெடுத்து விட்டு கடைசி நேரத்தில் வந்து நிற்கிறோமோ, இப்படிப்பட்ட தொழுகையின் மீது இருக்கக்கூடிய இந்த கேவலமான புத்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து பேசினார்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சமயத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய தொழுகையை சரிவர நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்கள், ஒன்று தொழுகை, மற்றொன்று இந்த யகூதிகளையும் நஸ்ரானிகளையும் இந்த தீபகற்பத்தில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று சொன்ன இந்த செய்தி மிக ஆழமாக நம்முடைய மனதில் பதிய வைக்கப்பட வேண்டும். ஏன் இந்த 2ஐ கொண்டு வந்து நான் சொல்கின்றேன்? அதுல ஒரு கேள்வி, இந்த 2 பல உபதேசங்கள் இருக்கின்றது, இந்த 2 ஏன் முக்கியத்துவமாக நான் கொண்டு வந்து சொல்கின்றேன் என்றால், அதற்கு பின்னால் எண்ணில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம், தொழுகை என்பது ஆன்மீகம், தொழுகை என்பது ஆன்மீகம். இவர்களை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இது அரசியல். கடைசி நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்று பிரித்துவிட்டு செல்லவில்லை. 2ஐயும் கடைசி நேரத்தில் 2ஐயும் ஒன்றாக்கி, நீங்கள் இஸ்லாமிய அரசியலோடு வாழ்ந்தாக வேண்டும், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், உங்களுடைய ஆட்சி அதிகாரம் செல்லுபடியாக வேண்டும், நீங்கள் ஹிலாஃபத் செய்ய வேண்டும் என்பதை மிக துல்லியமாக ஆன்மீகத்திற்கான ஒரு வரி, அரசியலுக்கான இன்னொரு வரியை மிக துல்லியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், நாங்கள் எங்களுடைய உயிரை விடவும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவர்களிடத்தில் இந்த 2 உபதேசத்தை நாம் முன்வைக்கின்றோம். ஒன்று, உங்களுடைய பகுதிகளை தீன் அல்லாத, இஸ்லாம் அல்லாத, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாத வேறு ஒரு மார்க்கம் இல்லாமல் நீங்கள் ஆக்கி காட்டுங்கள். இது உங்களுடைய முதல் சவால். பின்பு நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை நான் சான்று பகர்கிறேன் என்பதற்கான அடையாளமாக தொழுகையை உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்கள் நிலைநாட்டி காட்டுங்கள். இந்த 2ம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களின் மீதும் அத்தியாவசியமான கடமை என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் எதையெல்லாம் இந்த சமூக மக்களுக்கு உபதேசம் செய்தார்களோ, அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை நெறியையும் பின்பற்றக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி